நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கனவு. அந்த கனவு எப்படின்னா, இந்த கடைகள்லாம் வந்து பேக் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? இனி ஃப்யூச்சரில் இந்த கட்டப்பை அந்த மாதிரிலாம் இல்லை. பட் இந்த ஃபைல்லாம் வைக்கிற ஒரு பிளாஸ்டிக் பேக் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான பேக்ஸ் கட்டமா அந்த மாதிரி அண்டு கட்டப்பை மாதிரி பிளாஸ்டிக்கில். ஏன்னா இனி வர காலங்களில் பயோடிகிரேடபிள் மக்கக்கூடிய பிளாஸ்டிக் கூடிய சீக்கிரம் வந்துடும். ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது, பட் இருந்தாலும் சுத்தமாக மக்கக்கூடிய பிளாஸ்டிக் தான் இனி வரப்போகிறது இருக்கும் மேபி. அந்த பேக் என்னென்னா கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில், இப்போ நம்ம இந்த மொபைலில் இருக்கிற ஆப்லாம் அப்டேட் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி அந்த பொருட்களும் வந்து அப்டேட் ஆகுது. அந்த பேக் அதெல்லாம் வந்து அப்டேட் ஆகுது. எப்படி அப்டேட் ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு 1 இயர் இல்லை அந்த கடைக்காரங்க அவங்க அப்படி ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. எப்படின்னா, அந்த பேக் வந்து ஒரு 1 இயர் கழிச்சு பழசாகும். பிளாஸ்டிக் நார்மலாகவே எப்படி ஆகும்? வெயில் மழை எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அந்த மேலே வந்து டிம் ஆகி பழசாகும் இல்லையா? இந்த கிரவுண்டில் இருக்கிற சேர்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கோ அந்த மாதிரி வெளுத்து போகும் ஒரு மாதிரி. அந்த மாதிரி வெளுத்து போகிறப்ப இந்த பேகு ஒரு 1 இயரில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே புதுசாக மாறுது. புதுசாக மாறுதுன்னா அந்த வெளுத்து போனது அந்த பெயிண்ட் அடிக்கிறாங்க இல்லையா? இப்போ நம்ம கிரவுண்ட்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த சேர்லாம் இருக்கும், பெரிய கிரவுண்டில் சேர் இருக்கும் கிரிக்கெட் கிரவுண்டில். அது வந்து நெருப்பு இப்படி அடித்து அதை புதுசாக்குவாங்கள்ல, பெயிண்ட் அடிக்காமல் நெருப்பு இப்படி அடிப்பாங்க, அது புதுசாகும். அந்த மாதிரி இந்த பேகும் வந்து புதுசாகுது அண்டு ஒரு கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாகுது. இது எப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப நேரமாக யோசிக்கிறேன். அப்போவே யோசிச்சு, நம்ம நார்மலாக மொபைலில் ஆப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் ஒர்க் ஆகுறது, அது வந்து ஒரு கோடிங், அது வந்து அப்டேட் ஆகுது. அப்படிங்கும்போது இது எப்படி ஃபிசிக்கலாக இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பேகு எப்படி இந்த மாதிரி திடீர்னு அப்டேட் ஆகுது? அதுவும் திங்ஸ்லாம் உள்ளே இருக்குது, இருந்தாலும் அது அப்டேட் ஆகுது அப்படின்னு பயங்கரமாக போட்டு மண்டையை போட்டு உடச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஓகே பார்த்தா அந்த பேகுக்குள்ளே மைன்யூட்டாக சிப்பு, அது பேட்டரி பேக்கப்போட டைமிங் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன ஆகுதுன்னா, அந்த பேக்கோடைய லேயர் இருக்கு இல்லையா வெளியில், அந்த லேயர் வந்து 2ஆக இருக்குது. 2 லேயராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த 2 லேயரும் ஒரு பலூன் மாதிரி செயல்படுது. இந்த சிப்பு வந்து உள்ளேயே ஒரு மைன்யூட்டான ஏர் ப்ளோயர் மாதிரி இருக்குது அண்ட் ஹீட்டிங் சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு 1 இயர் கழித்து அந்த குறிப்பிட்ட டைமிங்கில் அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகி இந்த பேக்கோடைய சர்ஃபேஸ் வெளியிலையும் உள்ளேயும் ஹீட் பண்ணி அந்த வெளிர் நிறத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக புதுசாக வர மாதிரி ஆகுது. அண்டு இந்த ஏர் ப்ளோயிங், அந்த ப்ளோயர் என்ன பண்ணுதுன்னா காற்று ஊதி இந்த பேக்கோடைய கொஞ்சம் ஒரு லென்த்து வித்து ஒரு 1 இன்ச் அகலப்படுத்துது. எப்படி பார்த்தீங்களா டெக்னாலஜி? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.